வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழக நீதி கட்சியினுடைய நிறுவனர் வாழவந்தி நாடு சரவணன் பேசுகிறேன். இன்னைக்கு எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, 21ஆம் நூற்றாண்டின் வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற ஆளுமை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை என்று சொன்னால் முளசி முத்துமணி என்கின்ற ஒரு ஆளுமையை தவிர்த்துவிட்டு இந்த வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தினுடைய வரலாற்றை எவன் ஒருவரும் இங்கே பதித்து விட முடியாது என்கின்ற ஒரு ஆளுமையை இந்த இடத்துல வந்துட்டு இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். அதற்காக இன்னைக்கு அடுத்த தலைமுறையினர் வந்துட்டு அவருடைய வரலாறுகளையும் அவருடைய பெருமையும் இனத்துக்காக அவர் செய்த தியாகங்களையும் நாம வந்துட்டு நினைவு கூற வேண்டிய நேரமும் போற்றி புகழ்பாட வேண்டிய நேரமும் இந்த இடத்துல இருக்கிறதுனால அவருடைய புகழை இன்று இந்த சமுதாயத்திற்காக கிட்டத்தட்ட 1995 மதிமுகவில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர். இந்த வேட்டுவ கவுண்டர் சமுதாயம் 2000 ஆண்டு காலகட்டத்தில் 21ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் யாருமே இல்லாத மாலுமி இல்லாத கப்பலாக யாருமே இல்லாத ஒரு அகதிகளாக இருந்த பொழுது ஒற்றை மனிதன் அந்த இடத்துல எழுந்து நின்று இந்த வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தை காக்க நான் உங்கள் பின்னால் இருக்கிறேன் என்கின்ற ஒரு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்த ஒரு மனிதர் என்று சொன்னால் முளசி முத்துமணி மாமா அவர்களை தவிர்த்துவிட்டு வேறொருவரை இந்த இடத்துல இந்த வரலாற்றை பதிவு பண்ணவே முடியாது. தொடர்ந்து 20 ஆண்டு காலம் அரசியலிங்கிற விட நம்ம பஞ்சாயத்து பதவிகள்ல 2 தடவை பஞ்சாயத்து தலைவராகவும் வைஸ் சேர்மனாகவும் கவுன்சிலராகவும் இருந்தாலும் கூட தனக்காக ₹1 சொத்தை சேர்த்தாத சுத்த கரங்களுக்கு சொந்தமான ஒரிஜினல் வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர். இன்றும் கூட நீங்கள் பார்க்கலாம், அவர் வீட்டுக்கு செல்லும் வழியை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். எத்தனையோ பஞ்சாயத்து தலைவர்கள் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5 ஆண்டு காலம் இருந்தால் கூட தங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பாதைகளை சிமெண்ட் ரோடாகவும் லைட் கம்பம் போட்டு பளபளன்னு ஆக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கூட 20 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தான் சார்ந்த சமுதாயத்திற்காகவும் உழைத்த ஒரு மாபெரும் மனிதன் என்று சொன்னால் அது அருமை மாமா முத்துமணி அவர்களை தவிர வேறொருவரை சுட்டிக்காட்ட இயலாது. அதை காட்டிலும் அகதிகளாக நின்ற இந்த வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தை ஒற்றை ஆளின் பின்னால் திரட்ட முடியும் என்கின்ற மாபெரும் நம்பிக்கையை 2014 வெப்படை மாநாட்டில் நிகழ்த்தி காட்டிய மாவீரன் அஞ்சா நெஞ்சன் என்ற பேருக்கு சொந்தக்காரன் என்று சொன்னால் இந்த வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தில் முளசி முத்துமணி மாமா என்கின்ற ஒரு ஆளுமையை தவிர்த்துவிட்டு யாரும் சொல்லிவிட முடியாது. நம்பிய மக்கள் அனைவருக்கும் சாதி மத இன வேறுபாடு பார்க்காமல் நம்பி வந்தவருக்கு நீதி சொன்ன நீதிமானுக்கு இந்த இடத்திலே வந்து தமிழக நீதி கட்சியின் சார்பாக அனைத்து உறவுகளும் வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தின் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் நானும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்ளக்கூடிய வகையில மாமா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவர் ஆரம்பித்து வைத்த புள்ளியை இந்த தமிழக நீதி கட்சி எடுத்து நிச்சயமாக இந்த வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்திற்கான அரசியலை மீட்டு மாமா அவர்களின் கரங்களில் ஒப்படைப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி